ஓவராக படம் எடுத்து ஆடின பாம்புகள் மண்டையிலேயே போட்ட அஸ்வின் அண்ணா. நான் நேத்தியாம் வீடியோவிலேயே சொல்லியிருந்தேன் அஸ்வின் அண்ணா இந்த மேட்ச்சில் மாஸ் காட்டுவாருண்டு. அடே பங்களாதேஷ் பாம்புகள், நீங்கள் என்ன இந்தியாவை பாகிஸ்தான் நினச்சிங்களாடா சிம்பிளாக ஒரு போட்டு போகிறதுக்கு. அவங்க வெளிநாட்டு கிரவுண்ட்லேயே இந்த அடி அடிக்கிறாங்க. இதில் அவங்களோட கிரவுண்டுக்கு வர போய் நீங்கள் கெத்து காட்டி பாம்பாட்டம் மாறுறீங்க. கடைசியாக என்ன ஆச்சு பார்த்தீங்களா? இது தேவைதானா? சரி, போனது போட்டும். இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங், ரோஹித் சர்மா அவுட். பாம்புகள் அப்போ போட்டது ஒரு பெரிய ஆட்டம். சரி, ரோஹித் சர்மா போட்டான் தானே, கில் இருக்கிறான் தானேன்னு பார்த்தா கில்லும் 0 அவுட். அப்போ போட்டாங்க பெண்ணாமல் பெரிய ஆட்டம். சரி, போனால் போட்டும், எங்கட கிங் கோலி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா கிங் கோலியும் 6 ரன்னுக்கு அவுட். கோலி எடுத்துகிட்டு போட்டாங்க பார் ஒரு ஆட்டம், வாழ்க்கையிலே மறக்கிறார். என்னடா இது, இப்போ தான் பாகிஸ்தான்காரனை கலாச்சிருக்கிறோம், இப்போ இவங்ககிட்ட நாங்கள் தோத்தா எங்களையும் இவங்க பாகிஸ்தான்காரன் கலாய்ப்பாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அடுத்து வந்த ரிஷப் பண்டும் 39 அவுட். சரி, அங்கே ராகுலும் ஜெய்ஸ்வாலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்கன்ட்டு பார்த்தா 56 ஜெய்ஸ்வால் அவுட், ராகுல் 16 அவுட். இந்தியன் ஃபேன்ஸுக்கு ஈரக்கூலையே நடுங்கிட்டு. சரி, விக்கெட் போகுதுன்னு சோகமாக இருந்தால் இந்தியால பங்களாதேஷின் படம் பெரிய படமாக கிடக்கு, அதுவும் பாம்பு படம். இப்படியே மேட்ச் போக பாம்புகள் நச்சினம் தங்களோட விஷயத்தில் முழு இந்தியாவும் சுருளா போகுது. அதுக்கப்புறம் தான் அஸ்வின் அண்ணா வந்தார். அஸ்வின் அண்ணா வந்து ஒவ்வொரு பாம்பா பல்ல பிடிச்சி புடுங்க வலிக்கிட்டார். இங்கால ஜட்டுவும் விட்டானே, ஜட்டுவும் தண்டை பார்க்கறதுக்கு வெளுக்க பாம்புகள் எல்லாம் பல்லும் இல்லாமல் சட்டையும் இல்லாமல் அம்மனமாக நிற்க வலிக்கிட்டு. காலமாக 11:30 ஆரம்பித்த இந்த பார்ட்னர்ஷிப் பொழுது சாஞ்சும் முடியலை. அஸ்வின் அண்ணா 100, ஜடேஜா 82, நொட் அவுட். இதோடையே பங்களாதேஷ் தங்களோட வெற்றி கனவை குழி தோண்டி புதைச்சிருக்கும். அந்தளத்துக்கு ஒரு அடி, நல்ல மரண அடி. போலிங்கை பார்த்தா டஸ்கினுக்கு ஒரு விக்கெட்டும் இல்லை, முழு பல்லையும் பிடுங்கி எடுத்துட்டார் அஸ்வின் அண்ணா. அதே மாதிரி மெஹடி ஹசன் மிராஸுக்கு ஒரே ஒரு விக்கெட், அதாவது ஒரே ஒரு பல்லு, அதுவும் ஆடிக்கொண்டு நிற்குது. அந்த பல்லையும் இன்றைக்கு பிடிங்கினா சரி. சஹிப் அல் ஹசன் ஒரு விக்கெட்டும் இல்லை, முழு பல்லையும் பிடுங்கிட்டாங்க. சஹிப் அல் ஹசன் ஆட்டமே சரி, அவர் சும்மா இருக்காமல் அம்பியரை கூட போய் கொத்துவார். இப்போ கொத்துறக்கு ஒரு பல்லு கூட அல்ட்ட இல்லை, என்ன செய்ய போகிறாரோ. இப்படித்தான் சந்தோஷமாக ஆரம்பித்த நாள் பங்களாதேஷுக்கு சோகமாக முடிஞ்சிட்டு. அங்கால ஸ்ரீலங்கா மச்சா கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம். ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங், பதுமனிசங்க 27, கருணாரட்ன வழக்கம் போல் 2 ரன்னுக்கு அவுட். இதுக்கு மேலேயும் கருணாரட்ன ஃபோமுக்கு விராட்டி கருணாரட்னவை டீம்லேருந்து தூக்கிடுவாங்க. அடுத்த இன்னிங்ஸ் எப்படியாவது ஒரு 75 ரன்னுக்கு மேலே அடிக்கணும். அப்படி அடிக்கலைண்டா கருணாரட்னவை டீம்லேருந்து தூக்கிடுவாங்க. அவருக்கு 36 வயசு ஆகிறதால அவர் திருப்பி டீமுக்கு வாரதும் அவ்வளவு சுலபம் இல்லை. இதுதான் அவருக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. அந்த வாய்ப்பை கருணாரட்ன தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளணும், இல்லையேண்டா கஷ்டம். அடுத்தது நம்ம சண்டி 30 ரன் அடிச்சிருக்கிறான். அதுக்கடுத்த நம்ம மத்யூஸ் 36. 2 பேரும் ஓரளவுக்கு 30-36 அடித்து சமாளிச்சிருக்கிறாங்க. ஆனால் காணாது. 2 முக்கியமான பேட்ஸ்மேன் ஆளுக்கு ஒரு 50 ரன் என்னாலும் அடிச்சிருக்கணும். ஆனால் இலங்கை கிரவுண்டில் வச்சு அது காணாது, அதுவும் காலி கிரவுண்டில். அடுத்த நம்ம சரவடி மெண்டிஸ், குசல் மெண்டிஸ் இல்லை, நம்ம கமிண்டு மெண்டிஸ் 114 ரன் சும்மா தெறிக்க விட்டான். உண்மையிலேயே நல்ல ஒரு கேம், நல்ல ஒரு பெரிய பிளேயராக வேற வாய்ப்பு இருக்குது. கடந்த சில காலமாக அவன் தான் டீமையே காப்பாற்றுறான். அந்தளத்துக்கு அவன் விளையாடுறான், உண்மையிலேயே நல்ல விளையாட்டு. அடுத்தது நம்ம குசல் மெண்டிஸ் 50 ரன் அடிச்சிருக்கான். 50 ரன் அடித்து டீமை காப்பாற்றினானோ இல்லையோ தன்னை காப்பாற்றிருக்கிறான். இதுக்கு மேலே ஆள் சுதப்பி இருந்தால் ஆளை டீம்லேருந்து தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. நல்ல வழியாக தன்னைத்தானே காப்பாற்றிருக்கிறான். உண்மையிலேயே நல்ல ஒரு இன்னிங்ஸ். அங்கால ரமேஷ் மெண்டிஸ் 14, பிரபாஸ் ஜெயசூர்யா 0, லகிர்குமார் 2, பெர்னாண்டோ 0. ஸ்ரீலங்கா 305க்கு ஆல் அவுட். அப்படியே பதிலுக்கு பேட்டிங் பண்ண நியூசிலாந்து லதம் கொன்வே ஓப்பனிங் ஜோடி. திருநாய்க்கு பயந்து சொர்நாய்கிட்ட கடி வாங்கின கதையா வில்லியம்சனுக்கு பயந்து கொண்டு வந்த ஸ்ரீலங்கா டீம் லதம் விட்ட நல்ல அடி வாங்கினது. ஏனண்டா லதம் 70 ரன், லதமே 70 அடிக்கிறான்டா. அங்கால என்ன நிலைமைன்னு ஜோஜன் கேட்க கொன்வே 14 அவுட், வில்லியம்சன் தண்ட பங்குக்கு 55 அவுட். அவன் வழக்கமாகவே அடிக்கடி அடிப்பான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 55 குறையிறன் தானே அவனுக்கு. அடுத்த இன்னிங்ஸ் என்ன பண்ணுவானோ. அங்கால ரவீந்திரா 39, மிக்சல் 41, டொம் 18, 255க்கு 4 நியூசிலாந்து. ஒரு காலி கிரவுண்டோட ஒரு மரியாதை இல்லாத அளவுக்கு அடிக்கிறாங்க. சுழல் பந்துக்கு சாதகமாக இருக்கும் மட்டும் பார்த்தா பிரபாஸ் ஜெயசூர்யா ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருக்கிறான். காலையிலேயே பிரபாஸ் ஜெயசூர்யா ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருக்கான்டா, நிலைமை மோசம்தான். பிரபாஸ் ஜெயசூர்யா கம்பேக் கொடுக்காம இந்த மேட்சில் ஸ்ரீலங்கா வெல்லாது. அப்படி அங்கால ரமேஷ் மெண்டிஸ் 1 விக்கெட், தனஞ்சேடி சில்வா 2 விக்கெட். ஸ்ரீலங்காவுக்கு இந்த நாள் சோகமாக முடிஞ்சாலும் இன்றைக்கு பிச் மாறும்னு நினைக்கிறேன். பிச் மாறினா எல்லாமே ஸ்ரீலங்காவுக்கு சாதகமாக அமையும். இந்தியா நாளில் தெரியும் எந்த டீம் வின் பண்ணுமெண்டு. நன்றி, வணக்கம்.